திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பலத்த மழையால் சாலையில் தேங்கிய மழை நீரில் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் நடந்து செல்லும் நிலை உள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், மழை நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படலையா? விவரம் என்ன? வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து நேற்றிலிருந்து மிதமான கருமேகத்துடன் சூழ்ந்து வருகிறது. மிதமான மழை பெய்து வந்தது. இன்று காலை சுமார் ஒரு 8 மணியிலிருந்து 12 மணி வரை நல்ல வெயில் இருந்த நிலையில் திடீரென மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்கள், அதாவது பார்க்க போனால் சென்னாவரம், விருதூர், காரம், கொசப்பட்டு, ஒழப்பாக்கம், வங்காரம், பொன்னூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் வந்தவாசி சுற்றி சில தினங்களுக்கு முன்பு மழை பெய்த போது வெண்குன்றம் ஏரி, காரம் ஏரி உள்ளிட்ட ஏரிகள் நிரம்பி உபரி நீர் கலங்கள் வழியாக சென்று வருகிறது. இதனால் விவசாயிகளும் பயனடைந்து வருகின்றனர். மேலும் இன்று வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு தெருக்களில் 1 மணி நேரம் பெய்த பலத்த மழையால சாலையில ஆங்காங்கே கழிவுநீர் அடைப்பால சாலையில கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி நிற்பதால் இந்த நேரத்தில் பள்ளி விட்டதுனால பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் அந்த கழிவு நீரில் நடந்து செல்லும் நிலை தொடர்கதையாகவே உள்ளது. ஆனால் வந்தவாசி நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து பல்வேறு சாலைகள் கழிவுநீர் காலை அடைப்பு இருந்தும், ஆனால் நகராட்சி அதிகாரிகள் மெத்தன போக்கிலே இருந்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.